வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உபுகாரி. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மதுரையில் இருக்கிற புகழீஸ்வரன் பக்கம் தான் வந்திருக்கிறோம். புகழீஸ்வரன் ஒரு சின்ன டிவி மெக்கானிக்கை வேலை பார்த்துட்டு இருந்தவர். தன்னோட ஆட்டோ வாங்கி அந்த ஆட்டோவை ஒரு நாய்களுக்கான ஆம்புலன்ஸாக மாற்றி இன்றைக்கி மதுரை ஃபுல்லாக எங்கெல்லாம் நாய்கள் அடிபட்டு இருக்கோ அதை ரெஸ்கியூ பண்ணி காப்பகங்களில் கொண்டு போய் சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய பணி செஞ்சுட்ருக்கிறாரு, எந்தவித கட்டணமும் வாங்காமல். புகழீஸ்வரனோட இந்த ஜேர்னியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வள்ளுவர் சொல்கிறது தான். நம்ம ஏற்றத்தாழ்வுகள் சாதிய ரீதியாக வேணாம் அப்படின்னு எழுதும்போது கூட வள்ளுவர் எழுதுகிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எழுதுறாரு, எல்லா மனிதர்களுக்கும் எழுதலை. அவர் சொல்ல வந்த விஷயமே பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் சமந்தான்னு சொல்ல வர்றாரு. எல்லா மனிதர்களும் பிறப்பால சமம், உங்களோட தொழில்னால ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்படி சொல்ல வரவங்க என்ன சொல்கிறாரு, எல்லா உயிருக்கும் சமம்னு சொல்கிறார். இப்போ நம்ம அதே தான் பார்க்குறோம், எல்லா உயிருமே சமம் தான். ஒரு கவிதை படித்தேன் முன்னாடி, அதில் வந்திருக்கோம், விலங்குகளை நேசிங்கள் அவர்கள் முகமுடி போட்டுக்கொண்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முகத்துக்கு பின்னாடி அந்த கண்ணில் பார்த்தா அதுக்குள்ளே ஒரு மனிதனோட அன்பு ஒளிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியாது, நிறைய பேர் கவனிக்கிறது கிடையாது. சரி, என்னோட பேர் புகழேஸ்வரன். என்னோட பேர், நான் மதுரை மகாத்மா காந்தி நகர் அந்த பகுதியில் குடியிருக்கிறேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. என்னோட மனைவி அங்கே ஒரு டெய்லர் கடை வச்சுருக்காங்க. எங்கள் பகுதியிலேயே லேடிஸ் டெய்லர் கடை வச்சுருக்காங்க. என்னோட பசங்க கொஞ்சம் பெரிய பசங்க தான். என்னோட பாப்பா இப்போ MBA கரஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட இப்போ KVP பேங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட தம்பி பையன் +2 படிச்சுட்டு இருக்கேன். அப்போ என்னோட மெயினான ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பழைய டிவிகள் வாங்கி வைக்கிற வியாபாரம் பார்க்குறது தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ நாய்களோட இந்த டிவிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள். இந்த டிவிகள்லாம் இப்போ இதெல்லாம் பழசில் உள்ளது தான். இதை எடுத்து இதோட ஸ்பேர்ஸ் கொடுக்குறது, கடைகளுக்கு கொடுக்குறது. அது போய் இந்த டிவிகளை ரெடி பண்ணி ஆன்லைனில் போட்டு சேல்ஸ் பண்ணுவேன். ஸோ நம்மளுடைய வருமானத்துக்கு, குடும்பத்துக்கு இந்த வேலை, நம்மளுடைய இவங்களை பாதுகாக்கிறதுக்கு, சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த பக்கம் தனியாக. ஸோ 2 தான் இதுக்குள்ளே பண்ணுறேன் நான். ஆரம்பத்தில் இந்த நாய்களை கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிக்கும்போது எங்கள் வீட்டிலேயே பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா எனக்கு இள வயசாக இருக்கும்போது நிறைய கனவுகள் இருந்துச்சு. ஒரு படத்தில் நான் அம்பானி நெஞ்சிலே குத்திட்டு இருக்க மாதிரி, ஏன்னா நானும் கூட அம்பானி ஆகணும், நம்ம ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்ற கனவுலாம் இருந்துச்சு. கனவு நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருந்தோம். இந்த கொரோனா லாக்டவுன் சமயத்துக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் நிறைய புரிதல்கள் ஏற்பட்டுச்சு. நம்மளை சுற்றி இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம செய்ய வேண்டிய கடமைகளுக்கு முதல்ல நமக்கு நம்ம பக்கத்தில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டேன். அப்போ பொருளாதார தேவைகள் அப்படின்னு வரும்போது முதல்ல இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு தூள் கேக்கு 20 ரூபா அந்த பாக்கெட்டு, அது வாங்கி என் வீட்டு பக்கத்தில் ஒரு 4 நாய்க்கு வைக்க ஆரம்பித்தேன். இந்த 4 நாய்க்கு தொடர்ந்து வச்சுட்டே இருந்தோடனே அது போதுமானதாக எனக்கு தெரியல. ஏன்னா இது இனிப்பு, இது சாப்பிட்டா நாய்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வேறு என்ன செய்யலாம் அடுத்து அப்படின்னு வரும்போது என் வீட்டுக்காரமாக தான் முதல்ல ஐடியா கொடுத்தாங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு தூள் கேக்கு வாங்குறதுக்கு இந்த கோழிக்கறி கடையில் போய் ஏதாவது கோழி சில்லறை வாங்கினீங்கன்னா சமைச்சு போட்டுடலாமே அப்படின்னு சொன்னாங்க. இது நல்லதாக இருக்கேன்னா சமைச்சு போட ஆரம்பித்தேன். ரெகுலராக அந்த கோழிக்கறி கடையில் வாங்கி சமைச்சு போட்டே இருக்கும்போது அந்த கடைக்காரர் என்ன சொன்னார்னா, எங்களை எய்த்தாவில் ஒரு நாய் குட்டி போட்டுருங்க, கஷ்டப்படுது, இதுக்கு என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னார். சரி, இங்கே பார்க்க கூட சேர்த்து அதை ஒன்று பார்ப்போமேனு அங்கே போய் வச்சேன். இப்போ என்னோட வீட்டில் இருந்து அந்த நாய்க்கு போகிற வழியில் அங்கங்கே நிறைய நாய்கள் இருக்காங்களா, இவங்களுக்குலாம் தெரியுது நம்ம நாய்க்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நாய்கள்லாம் பின்னாடியே வருது. பாவமாக இருக்குது. சரி, இன்னும் நம்ம வாங்குறோம் 20 ரூபாய்க்கு வாங்குறத 50 ரூபாய்க்கு கறி வாங்கினோம்னா இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு போடலாமேன்னு ஆரம்பிச்சிச்சு அந்த பயணம். 50 ரூபாய்க்கு வாங்கி டெய்லி போட ஆரம்பித்தேன். போட்டே இருந்தோன்னே இந்த 50 ரூபா இன்னும் நாய்களை அதிக நாய்க்கு பார்க்கன்னு சொல்லி 100 ரூபாய்க்கு வந்துச்சு. 100 ரூபாய்க்கு வரும்போது குடும்பத்தில் ரொம்ப எதிர்ப்பு வந்துருச்சு. ஏன்னா நம்ம இருக்க பொருளாதார நிலைமை என்ன, ஏற்கனவே இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும், பண நெருக்கடி நிறையா இருக்குது. இதில் நீ டெய்லி 100 ரூபா அந்த நாய்க்கு போய் வைக்கணுமா, அவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு எதுக்கு இருக்கணும் அப்படின்ற அந்த ஆர்கியூமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் வீட்டில் ஓடிட்டே இருந்துச்சு. இதுக்கு ஒரு தீர்வு முதல்ல நான் கண்டுபிடிச்ச தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய புகைப்பழக்கத்தை நிப்பாட்டினது தான். ஸோ நான் ஒரு 18 வயசுலேருந்து நான் ஒரு செயின் ஸ்மோக்கராக இருந்திருக்கேன். நமக்கு எதோ இந்த தம்மடிக்கையில் ஒரு ஆறுதல் கிடைக்கிது அப்படின்னு நினச்சிட்டு அடிச்சுட்டே இருப்பேன். நான் இப்போ யோசிச்சுட்டு என்னோடய வீட்டில் இந்த விஷயத்தை முன் வச்சேன். நான் இவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக எனக்கு ஆகிற செலவு ஒரு நாளைக்கு 100 ரூபா. இந்த செலவு நான் இந்த புகை பிடிக்கிற பழக்கத்தை நிப்பாட்டிட்டு இந்த பணத்தை இவங்களுக்காக நான் போகிறேன் சரியான்னு கேட்டேன்.
என்னோட வீட்டில் கொஞ்ச நேரம் தான் யோசிச்சுட்டு சொன்னாங்க, நீ இதை நிப்பாட்டிட்டு இதை பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அன்னிலேருந்து அதை நிப்பாட்டிட்டு சாப்பாடு போகிற பழக்கத்தை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு விஷயங்கள் வரும்போதும் அந்த விஷயத்துக்கு ஒவ்வொரு தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மட்டும் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஹேபிட்லாம் முதல்ல குறைச்சிட்டே வந்தேன். ரெகுலராக சினிமாவுக்கு போகிறத குறைச்சிக்கணும், ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம விட 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 வந்து வீட்டில் வந்து ஒரு சந்தோஷம் என்ன வந்துச்சுன்னா, இவன் கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு ஏதோ நல்லது தானே செய்கிறேன், பிரயோஜனமாக தானே செய்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணத்துல தான் விட ஆரம்பித்தாங்க. எதனால இதை தேர்ந்தெடுத்தீங்க? இது எதனால இப்போ நாய்கள் மேலே இருக்க அன்புனால தான், ஒரே வார்த்தை சொன்னால் அன்புனால தான் தேர்ந்தெடுத்தேன். இந்த அன்பு எப்படி வந்துச்சு அப்படின்னா, கொரோனா லாக்டவுன் சமயத்தில் என்னோடய வேலைகள்லாம் பாதிக்கப்பட்டு முழுமையாக வேலைகளே பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது என் வீட்டுக்கு பக்கத்தில் 2 நாய்கள் குட்டி போட்டுருந்துச்சு. அந்த குட்டி போட்ட நாய்கள் தான் முதல்ல எனக்கு நாய்களை நோக்கி என்னோட கவனத்தை திசை திருப்பினவங்க. இந்த நாய்கள் வந்து தொடர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சது. நாய் என்ன தான் செய்கிறாங்க சும்மா இருக்கும்போது, எங்கே போய் சாப்பிட்றாங்க, எங்கே தங்குறாங்க, எங்கே தூங்குறாங்க, இப்படியே அதை கவனிக்க ஆரம்பித்தேன். அதில் 2 நாயுமே வந்து குட்டி போட்டிருந்தாங்க. ஒரு அம்மா, அந்த அம்மாவோட குட்டி, 2 குட்டி போட்டிருந்தாங்க ஒரு 30 நாள் இடைவெளியில். இந்த அம்மாவோட குட்டியை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த மகளோட குட்டியை கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதுக்கு வந்து ஃபீட் பண்ண அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து அன்பான நாய்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சுருவாங்க. அந்த தாய் வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்காக போகும், மற்ற ஏரியாவுக்கு போகும். அப்படியே மெயின் ரோட்டுக்கு நடந்து போகும்போது அந்த குட்டிகள் வந்து அதோட காம்பில் அப்படியே பால் குடிச்சிக்கிட்டே கூடயே போகுங்க. அது போகும்போது அந்த தாய் போகும்போது குட்டி குடிச்சிட்டே போகுது. எங்கள் தெருவுக்கு அடுத்த தெரு மெயின் ரோடு. காலையில் நான் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். போகும்போது 2 குட்டி ஒரே நேரத்தில் அடிபட்டு இறந்து கிடக்குது. ஆப்போசிட் சைடில் இந்த அம்மா ஒரு குட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கு. நான் கடந்து போயிட்டேன். ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப வரேன். அம்மா இன்னொரு குட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கு. மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கிளம்பி போகிறேன். அம்மா இன்னொரு குட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கு. இப்படி அம்மா மாற்றி உட்காந்துருக்கு. அன்றைக்கி ஒரு 10-15 தடவை நான் போயிட்டு வரேன். நான் மாற்றி உட்காந்துருக்கு. நைட்டு வரும்போது பார்த்தா அந்த நைட்டுக்குள்ளே காலிலேருந்து நைட்டுக்குள்ளே ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் நடந்துருச்சு. அந்த 2 குட்டியில் வந்து வண்டி கொஞ்சமாக ஏற்றி கடைசியில் பார்த்தீங்கன்னா தரையாக நச்சு வெறும் தோல் மட்டும்தான் தெரிஞ்சு. இந்த இடத்துல ஒரு குட்டி இருந்துச்சு அப்படின்ற அடையாளம் மட்டும்தான் இருந்துச்சே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த அடையாளம் இருக்குது, தோல் இருக்குது, அச்சு இருக்குது, எலும்பு சதை எல்லாமே வண்டியாக போயிடுச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. நேற்று வரைக்கும் நம்ம முன்னாடி அந்த குட்டியை வந்து கை கால் ஆட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நம்ம போகும்போது காலுக்கிட்ட வந்துச்சு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருந்த குட்டி வந்து இன்றைக்கி இல்லை. குறைந்தபட்சம் இந்த இறந்து கிடந்த குட்டியை தூக்கி ஒரு குப்பைத்தொட்டியில் போட்டுடலாம். குப்பைத்தொட்டியில் போட்டுருந்தா அந்த அம்மா வந்து கிளம்பி அந்த இடத்த விட்டு போயிருக்கலாம். திரும்ப அதே இடத்துல உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கு. அதில் ஏன் யாருமே செய்யலைன்ற இந்த கேள்வி முதல்ல வந்துச்சு. இவ்வளோ பேர் இங்கே தான் இருக்கோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த குட்டி இறந்து கிடந்ததையும் அம்மா உட்காந்து இருக்கதையும் பார்த்துட்டு தான் போயிருப்போம். ஆனால் யாருமே எடுத்து போடலை. ஏன் எடுத்து போடலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த யாருமே எடுத்து போடலை ஏன்னு கேட்கும்போது எனக்கு அந்த குற்றம் வந்துச்சு. நேரடியாக என்ன தாக்கச்சு, நீ அந்த வேலையை செய்யலை, நீ குப்பையில் தூக்கி போட்டுக்கலாம், அது இறந்துருச்சு, அது போட்டுருந்துருக்கலாம் அப்படின்ட்டுச்சு. அப்போ அந்த கேள்விக்கு விடையே தெரியல. நம்ம ஏன் செய்யலை அப்படின்னா, இயல்பாக நமக்கு நாய் இருக்கிற ஒரு பயம். நாய் வந்து கடிக்குமோ, இறந்து கிடந்த குட்டியால் வந்து கடிக்குமோ, அப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு யோசித்தேன். அதில் தீர்வு என்ன, குட்டி இறக்காமல் இருக்குன்னா என்ன செய்யணும் அப்படிங்கும்போது தான் முக்கியமாக நான் அதுக்கு தீர்வாக நினச்சி வந்து, ஏன் சந்துக்குள்ளே இருக்க நான் சாப்பாடு போட்டிருந்தேன்னா, இது ஏன் குப்பையை தேடி வெளியே போகுது, இது இப்போ வெளியே போனதுனால தான் இன்றைக்கி இறந்துச்சு. இது அன்பாக தானே இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும், யாரையும் கடிக்கலை விரட்டலை, இது பேசாமல் தானே இருக்குது. இந்த நாய்க்கு ஏன் சாப்பாடு போட்டிருக்கக்கூடாது நம்ம அப்படின்னு. அப்போ தான் முதல்ல நாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன கொடுக்குன்னே தெரியாது. ஆட்டோ வந்து எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் பிடிக்கிறதா பெரிய விஷயம் பாருது. ஏன்னா நம்ம செய்யணும்னு நினச்சிட்டோம், இது பொதுவான காரியம் தான். இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து செலவு பண்ண முடியாது. டிரான்ஸ்போர்ட் செலவுலாம் பார்த்தீங்கன்னா எக்கு தப்பாகும். முதல்ல வந்து ஆட்டோக்காரங்க நாயை கூட்டு போனால் வரவே மாட்டாங்க. எந்த ஆட்டோக்காரங்க வர மாட்டாங்க. அப்போ நம்ம 2 வீலரில் எடுத்துகிட்டு போயிருவேன். என்னோட 2 வீலரில் யாராவது தெரிஞ்ச பசங்களை கூப்பிட்டுட்டு ஒரு நிமிஷம் இந்த வண்டியை ஓட்டிட்டு வாங்கினேன், இந்த பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு இந்த நாயை தூக்கி கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு, நாயை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் பழகிருச்சு. இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து முதல்ல என் கண்ணுக்கு பிடிச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருத்தடைக்கு எடுத்துகிட்டு வர ஒருத்தர் வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ வச்சுருந்தார். அவர் எலக்ட்ரிக் ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்து 2 தடவை கொடுத்துட்டு போனார். வேறு அங்கேருந்து ஸ்பீட் வந்து எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போனார். அந்த கொடுத்துட்டு போனவர் வந்து எனக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, வாடகைக்கு இந்த ஆட்டோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் எவ்வளோ ஆட்டோ வாடகைன்னு கேட்டேன். 400 ரூபா வாடகை கொடுக்க போகிறேன்னு சொன்னார். நான் யோசிச்சு பார்த்தேன், 400 ரூபான்னு நம்ம யாராவது ஒருத்தவங்கள்ட்ட ஃபீட் எடுத்து அவங்க நாயை எடுத்துகிட்டு வரோம், 400 ரூபா கேட்டாலே கொடுத்துருவாங்களே. அப்போ அது போக சும்மா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு நம்ம உதவி பண்ண மாதிரி ஆயிரும்ல. இவங்க 1000 ரூபா செலவு பண்ணி கொண்டு வரதுக்கு 400 ரூபாயே முடிஞ்சிடும். வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தால் பிளான் பண்ணேன். ஆனால் இதை யோசிச்சு இந்த முடிவு எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் டைம் எடுத்துக்கிட்டேன். இது எடுத்தால் செட் ஆகுமா, உண்மையிலே எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு 2 வாரம் கழிச்சு அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே நான் வேற ஆள்கிட்ட வாடகை கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வண்டி இல்லைன்னா எனக்கு அந்த வண்டி எடுக்கிற ஐடியா வந்துருச்சு. ஆனால் வண்டி இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம்னு சொல்லும்போது இந்த மண்டைக்குள்ளே உருண்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம இது இருந்தால் நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும். கண்டிப்பாக நிறைய நாய்களுக்கு உதவி போய் செய்கிறோம். நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க இங்கே. ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம்னு மண்டைக்கு ஓடிட்டே இருக்கும்போது தான் சரி இது புதுசு எவ்வளோ வரும்,
இதை எடுத்தால் நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து சரி என்ன போய் விசாரிக்கும் போது இந்த புதுசுக்கான ரொம்ப தெளிவான ஐடியா கிடச்சி மொத்தமே வந்து ஒரு 85,000 ஃபஸ்ட் அமௌண்ட் கட்டினோம்னா மாத டியூ வந்து 13,000 சில்லரை தான் வந்துச்சு. 13,000 சில்லறன்றது நம்ம டெய்லி 400 வாடகை கேட்டிருந்தோம். அதோட கூட ஒரு 50 ரூபா சேர்த்து போட்டு கட்டினாலே வாடகை நம்மளால் ஓட்டி அடைச்சிட முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட் அமௌண்ட்டு எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம வேலையை எந்த அளவுக்கு சுருக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்ப தேவைக்கு மட்டும் வேலை பார்த்தா போதுன்ற அளவுக்கு சுருக்கிட்டோம். அதை தாண்டி செலவு பண்ணுறதுக்கான அமௌண்ட் இல்லை. இப்போ இந்த சமயம் தான் என்ன பண்ணி கேட்டால் நமக்கு யாரெல்லாம் நம்மகிட்ட வந்து உதவிகள் கேட்டுப்பாங்களா, ஏதாவது எங்கேயோ ஒரு இடத்துல நாய் அடிபட்டுருக்குன்னுவாங்க. நம்ம யார்கிட்டயும் போகிற இடத்துல நம்ம யாருக்கும் பணம் வாங்குறது கிடையாது இந்த உதவி பண்ணுறது. ஏன்னா இதை நான் தொழிலாக நம்ம நினச்சி பண்ணுறது கிடையாது. நம்ம இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நினச்ச முடியாதனால என்கிட்ட இப்போ சட்டப்பையில் இப்போ திணிச்சு விட்டா கூட எடுத்து கையில் கொடுத்து வந்துடுவேன். என்ன டீ செலவுக்கு வச்சுக்கோங்க, சாப்பாடு செலவுக்கு வச்சுக்கோங்க, இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்துருக்கீங்க ஏதாவது வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. யார்ட்டையும் பணம் வாங்க மாட்டேன். இப்போ நான் யோசித்தேன் நம்ம யார்ட்டையும் பணம் வாங்கினது கிடையாது. நம்மகிட்ட நிறைய பேர் இப்போ நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதை அவங்ககிட்ட கேட்டு வாங்கி நம்ம இந்த வண்டிக்கான நம்ம ஃபஸ்ட் அமௌண்ட்டாக கட்டி நம்ம இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு என்கிட்ட யாரெல்லாம் கேட்டாங்களோ யோசிச்சு பார்த்து எல்லாட்டையும் சொன்னேன். நான் இப்படி ஒரு பிளான் வச்சுருக்கேன், எனக்கு ஃபஸ்ட் அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேத்துக்கு முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவேன். இதில் எனக்கு யார்ட்டையும் நான் பணம் வாங்க மாட்டேன். யாராவது எனக்கு வந்து கொடுக்குறாங்க, டொனேஷனாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை போட்டு நான் இதுக்கு வந்து டியூவை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். நான் கேட்டோடனே எனக்கு வந்து எல்லாருமே பண்ணாங்க. அதை கிட்டத்தட்ட 80% அமௌண்ட் வந்து எனக்கு அதில் நன்கொடையாகவே வந்துருச்சு. அதில் மீதி வந்து நான் கட்டினது வந்து 83,350 ரூபா நான் ஃபஸ்ட்டு கட்டினேன். அதில் நான் கட்டினதே 12,000 தான் என்னோட பணம் போட்டேன். எல்லா அமௌண்ட்டுமே எனக்கு நன்கொடையாக வந்து செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்தில். அதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்ததுக்கப்புறம் கூட நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு நான் இப்போ வந்து 12 மாதம் சார் தேவைப்படுதான்னு கேட்டாங்க. இல்லைங்க நான் வண்டி எடுத்துட்டேன், எனக்கு தேவையான அளவுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ இது 2வது டியூ இன்னொரு 4 நாளில் வரப்போகுது. நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் நான் எவ்வளோ வரை நினச்சேனோ அதுக்கு மேலே என்னால் வந்து காப்பாற்ற முடிஞ்சிருக்கு இதை வச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் காப்பாற்றின ஒரு நாயை பெரிய கேப்க்கு அப்புறம் திரும்ப சந்திக்கும் போது நாய் உங்களை வந்து அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இயல்பாகவே எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நாய்களுக்கும் எனக்கு நான் எப்படி இந்த நாய்கள் மேலே அன்பு செலுத்துறேனோ இந்த நாய்களுமே நம்ம மேலே அதே அளவுக்கு அந்த பதில் அன்பு வந்து செலுத்துகிறாங்க எல்லா இடத்துலையுமே. ஒரு அப்போ தான் பிறந்த ஒரு 3 மாதம் ஆன குட்டியாக இருக்கும். எங்கேயும் நடந்து போனால் அது என்னை பார்த்தோன்னே இயல்பாகவே வாலாட்டிட்டு வந்துடும். அது என்ன மாயமே எனக்கே தெரியல. அவங்களை எப்படியாவது இவன் நமக்கு உதவி பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிருவான் இல்லைன்னு தெரியல. நாளைக்கு முன்னாடி காப்பாற்றி விட்டுருவேன். ஆனால் அவங்க வந்து கரெக்டாக யாகம் வச்சுருப்பாங்க, ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. நான் வண்டி போயிட்டு இருப்போம், வண்டி கிராஸ் பண்ணும்போது பின்னாடியே ஓடி வருவாங்க. மிரரில் பார்ப்பேன், சைடு மிரரில் யார் அது எங்கேயோ பார்த்த மாதிரி வண்டி நிப்பாட்டி பார்த்தா இவன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அவனுக்கு ஏதோ சின்ன ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நல்லா அப்படியே யாகம் வச்சுருப்பாங்க. அதனால தான் நாய் வந்து நன்றி உள்ளது அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறாங்களே. எல்லா பார்த்து நம்ம படிச்சிட்டோம்ல. மனிதருக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு நம்ம கவனம் கொடுக்க வேணாமா அப்படின்னா அதுக்கும் கவனம் கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன நம்ம இதுக்குள்ளே முழு கவனம் வந்துருச்சுன்னா அதை பார்க்கறதுக்கு இங்கே ஆள் இருக்குது, சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, இவங்களை பார்க்கறதுக்கு இங்கே யாருமே இல்லை. அன்றைக்கி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே இல்லையே, யாருமே இல்லாததுக்கு ஏன் நம்ம ஏன் இருக்கக்கூடாது? அவங்களுக்கு நம்ம ஒன்று செஞ்சுட்டு போயிருமே. ஒரு பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம், ஒரு வாழ்க்கை தான், திரும்ப செத்தோம்னா பிறப்போமான்னு தெரியாது. இந்த பிறவியில் இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு போவோமே, யாரும் செய்யாத ஒரு வேலையை நம்ம சாகருக்குள்ள ஒரு 100 நாயை காப்பாற்றிட மாட்டோமா? ஒரு 100 நாயை கருத்தரை பண்ணி விட்டுற மாட்டோமா? இனிமேல் நாய்கள் பெருகி இந்த மண்ணில் அடிபட்டு இறந்துக்கிட்டே இருக்கணுமா? இதை ஒரு ட்ரஸ்ட்டாக கொண்டு போகணும், ஒரு அமைப்பாக கொண்டு போகணும், ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு எந்த எண்ணமே கிடையாது. என் மனசில் இருந்த பூரா என் கண்ணு மாதிரி கஷ்டப்பட்டுச்சா அதுக்கு நம்ம காப்பாற்றணும், ஏதோ ஒன்று செய்யணும். ஏன்னா வேறு வழி கிடையாது, வேறு ஆள் கிடையாது. நான் கடந்து போயிட்டேன் அப்படின்னா நைட்டு வரும்போது இன்னும் கஷ்டத்தோடு இருக்கும். நான் 2 நாள் கடந்து போயிட்டேன்னா 3ஆவது நாள் அந்த இடத்துல வரும்போது அந்த நாய் இறந்து தான் கிடக்கும். அது ஸோ புகழீஸ்வரன் பேசுனது கேட்டிருப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இந்த சமூகத்தில் எல்லா உயிர்களுக்கும் நம்ம வந்து ஆதரவாக இருக்கணும், எல்லா உயிர்களுக்கும் சமமாக நடத்தணும் அப்படின்றதான் இந்த வீடியோட நோக்கமாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், புகழீஸ்வரனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Thank you so much.